தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செய்தி தொடர்பாளர்களுள் ஒருவர் திரு முருகையன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் சார். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு இருக்கிறது. அந்த மாநாட்டில் அதன் தலைவர் நடிகருமான திரு விஜயோட பேச்சு நிறையா கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இதுவரை அவர் அதிமுகவை பெரிதாக விமர்சிக்கவில்லை. ஆனால் நேற்றைய அந்த மாநாட்டில் அதிமுகவையும் விட்டு வைக்கவில்லை என்ற ரீதியில் அதிமுக, பாஜக, திமுக உள்ளபடியே காங்கிரஸை குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று முழு உரையும் நானும் பார்த்தேன். காங்கிரஸை எங்கேயுமே அவர் குறிப்பிடல. அதுக்கான காரணங்களை அவர் மட்டுமே அறிவார். ஆனால் பொதுத்தளத்தில் அந்த விமர்சனங்களை விட அதிமுக, பாஜக வழக்கம் போல திமுகவை பெரிய அளவிற்காக விமர்சித்துள்ளார். ஒன்று. மற்றொன்று, இந்த மாநாடு எதற்காக நடத்தினார், அவருடைய பேச்சு என்ன, அறிவிப்பு, இந்த விவகாரங்களை பேசியிருக்கலாமே, இந்த ஒரு விஷயங்களை பேசவில்லை அப்படின்னு நிறையா பரஸ்பர கருத்து விமர்சனங்கள் தொடர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாநாடு, விஜயோட பேச்சு எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நடிகர் விஜயினுடைய அப்படி சொல்கிறதை விட தாவேகாவினுடைய தலைவர்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கும். இப்போ அப்படி தான் சொல்லணும். தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் வந்தது என்பது மறுக்க முடியாது. அது இயற்கையாகவே இந்த சினிமா முகத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அட்ராக்ஷன், ஒரு பெரிய கவர்ச்சித்தன்மை நிச்சயமாக அந்த காலத்திலேருந்து இருக்குது. நீங்கள் அண்ணாவுக்கோ கலைஞருக்கோ கூடாத கூட்டம் எம்ஜிஆர் வந்தால் கூடும். முகத்தை காட்டினால் 3 லட்சம் ஓட்டு அப்படின்னு அண்ணாவே பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் முகத்தை காட்டினார்னா 3 லட்சம் ஓட்டு வந்துடுங்க அப்படின்னு அந்தளவுக்கு அவர் நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார். அதனால் எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் கூடியது, அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதாவுக்கும் அந்த கூட்டம் கூடியது, கமலஹாசனுக்கு கூட்டம் கூடியது, விஜயகாந்துக்கு கூட்டம் கூடியது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ சரத்குமாருக்கு கூட ஓரளவுக்கு கூட்டம் கூட தான் செய்தது இல்லைங்களா? இப்போ அது மாதிரி இப்போ இவருக்கும் அந்த சினிமா முகத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது. அது கொள்கை ரீதியான கூட்டமோ, அது கொள்கை ரீதியான கூட்டம் என்றோ, அல்லது அவரை முழுவதுமாக அரசியல் ரீதியாக புரிந்து கொண்டு வந்த கூட்டம் என்றோ நாம் கணிப்பது தவறாக இருக்கும். அப்படியே எந்த அடிப்படையில் நாம் கணிப்பது தவறுன்னு சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சி மாநாடு எப்படி பார்த்தாலும் 2 நாளாக போடுவாங்க. ஒரு 2 நாள் போடுவாங்க. அது கலை நிகழ்ச்சி நடக்கும், மற்றவர்கள் பேசுவார்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவார்கள். கடைசியாக மாநாட்டின் முடிவில் தான் கட்சியினுடைய பொதுக்குழு கூட நடக்கும், தலைவர் பொதுக்குழு அதெல்லாம் நடக்கும். கடைசியாக தலைவர் பேசுவார். குறிப்பாக தீர்மானங்கள், ஒரு 5-6 தீர்மானங்களை அங்கே படிப்பார்கள். அங்கே படித்து அதை வழிமொழிந்து முன்மொழிந்து, இதெல்லாம் ஒரு நடைமுறை. இதுலேயும் தீர்மானங்கள் 6 அதெல்லாம் அங்கே படிக்கல, அது வெளியிட்டிருக்காங்களே தவிர அங்கே படிக்கல. அங்கே படிக்கல. அது அது முறை இல்லை. அது ஒன்று. அது மாதிரி நீங்கள் ஒரு கூட்டம் கூடியிருப்பது உண்மை. எல்லோரும் 2 லட்சம் பேர் என்று கணிக்கிறார்கள். சில பேர் சொல்கிறா கேட்டால் 2 லட்சம் பேர் என்று கணிக்கிறார்கள். 2 லட்சம் பேருங்கிறது 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல, 6 கோடி வாக்காளர் இருக்கிற இடத்துல ஒரு 2 லட்சம் பேர் கூடுவது என்பதோ 3 லட்சம் பேர் கூடுவது என்பதோ ஒரு பெரிய நிகழ்வு என்று பார்க்க முடியாது. ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஆனால் அவ்வளவும் அது ஓட்டாக மாறுமா? அப்படியே ஓட்டாக மாறினாலும் இந்த 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு தான் வாங்குவாரா? இல்லை. அவர் எப்படி 20 லட்சம் ஓட்டாவது குறைஞ்சது வாங்குவார். அதில் 2 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. 20 லட்சம் பேர் நிச்சயமாக அவருக்கு ஓட்டு அளிப்பார்கள். அதிமுகவுக்கு 80 லட்சம் ஓட்டு விழுந்திருந்தது. 2024 தேர்தலில் 80 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. அது மாதிரி இப்போ அந்த 80 லட்சம் ஓட்டு இவருக்கு வேணாம். ஒரு 20 லட்சத்தை சொல்லுங்கள், 4ல் ஒரு பங்கு நிச்சயமாக வாங்குவார். அப்போ 20 லட்சம் பேர் அவர் ஓட்டு போட தயாராக இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு ஒரு 2 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ அது கூடுவது என்பது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதனால அந்த கடந்த தேர்தலில் நாம் தமிழர் திரு சீமான் அவர்களே 30 லட்சம் வாங்கியிருக்காரு. அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் அந்த அளவு கூட குறிப்பிட வேணாம். ஏன்னா ஒரு 7-10 வருஷமாக அவர் அரசியல் நடத்திட்டு இருக்கிறார். அந்த அளவு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் அதான் 20 லட்சம், குறைந்தது 20 லட்சம் ஓட்டாவது நிச்சயமாக அவர் வாங்குவார். அப்படிங்கும்போது 2 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ அது ஆர்வத்தின் படி அவர் கூடுறாரு. அவங்க ரசிகர் கூட்டமே அவ்வளவு இருக்கும், கூடுறாங்க. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து
இதுதான் அந்த அரசியல் இதுக்கு வந்து மிகப்பெரிய அச்சாணி, இது மிகப்பெரிய ஆணிவேர் என்றெல்லாம் நாம் வந்து குறிப்பிட முடியாது. அந்த கூட்டத்திலே வந்து அவர் பேசியது என்பது ஒரு பெரிய வியக்கத்தக்க ஒன்று அல்ல. என்ன வெளிப்படையாக வந்து அதிமுகவோட கூட்டணி வந்தாலும் வருமோ என்ற சந்தேகத்தில் இவரும் அவரையோ இவரையோ எடப்பாடியோ விமர்சிப்பதை கொஞ்சம் தவிர்த்து வந்தார்கள் இதற்கு முன்னதா. ஆமா, ஏன்னா அதை வந்து நேற்று போட்டு உடைத்துட்டார். ஏன்னா ஆமா உடைச்சிட்டாருன்னா சரி, அவங்க பிஜேபி கூட்டணியோட போயிட்டாங்க, அவங்க சீட்டு பேரம் நடந்திருக்கு, அது வந்து ஒத்து வரல. அப்புறம் முதலமைச்சர் நீயா நானாங்கிற கேள்வி வருது. அந்த ரெண்டு கட்சியும் சேரும்னா முதலமைச்சர் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து விஜய் அங்கேருந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் வந்திருக்காரு, அவர் நீ தான் முதலமைச்சர்ப்பா, உனக்கு இந்த 70 சீட்டு தரேன், இல்லை பாதியே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா? சொல்ல மாட்டார். அதுவும் ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியாக எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு 40 சீட்டோ 30 சீட்டோ கொடுக்கறதுக்கு முன் வரலாம். முதலமைச்சர் சீனத்தை கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆமா, ஆனா வந்து அவர் விஜய் வந்து இவர் கதவையும் அடைச்சிட்டார். விஜய் வந்து வந்த உடனேயே நான் தான் முதலமைச்சர், என் கூட வர்றவங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொடுப்பேன், ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பேன், நான் தான் முதலமைச்சர்னு வந்த உடனே அறிவிச்சிட்டாரு. ஏன்னா அது இயற்கை தான். ஒரு கட்சி வரும்பொழுதே நான் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்ற சிந்தனை நோக்கத்தோடு வந்தால்தான் கொஞ்சமாவது விரிவடைய முடியும், வெற்றி அடைய முடியும் என்ற நோக்கத்தில் அவர் சொன்னார். அதற்காக வந்த உடனே ஒரு முதலமைச்சர் ஆயிராருன்னு யாரும் நம்பலை, அவங்க கட்சிக்காரனே நம்ப மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து அரசியலில் ஏதோ ஒரு இடம் கிடைக்கும் என்று அந்த கட்சியை சேர்ந்த அந்த ஆதரவாளர்கள், அந்த ரசிகர்கள், நமக்கு ஏதோ அரசியலில் ஒரு பங்கு கிடைக்கும் மற்ற கட்சியில் இருப்பது போல என்று நம்பிக்கையில் அவரோட கொஞ்சம் பேர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கொஞ்சம் காலம் போக போக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் செலவு செய்து அவரை வரவேற்று அதை பண்ணி கூட்டம் போட்டு மேடை போட்டு இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்பொழுது அவர்களே வெக்ஸாகி பல பேர் வந்து ஐயோ நமக்கு வானாம அந்த வம்புன்னு போகிறதும் உண்டு. ஒரு காலம் இந்த தேர்தலில் வர்ற தேர்தலில் 2026 ஓரளவுக்கு பலம் பொருந்திய கட்சியாக அது காட்சியளித்து ஓட்டு வங்கியில் பெருசாக வாங்கி அவர் வந்து சில இடங்களை ஒரு 10-20 இடமாவது அவர் வெற்றி பெறுகிற சூழ்நிலை இருந்தால் அந்த கட்சி தொடர்ந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 20 இடம் வாங்கியிருக்கேன், அடுத்த தேர்தலில் நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வந்துடுவோம், மறுபடியும் அதை விரிவுபடுத்தி நம்பிக்கையோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதில் வந்து ரொம்ப தோல்வி அடைந்து வெறும் 10%, 8% ஓட்டு வாங்குவார் என்று தான் எல்லோரும் கணிக்கிறார்கள். இப்போது ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம அந்த நேற்றுக்கு அந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக அவருடைய பேச்சு, உரைகள், தீர்மானங்கள், கண்டனங்கள் அது வந்து நம்ம பொலிட்டிசைஸாக நம்ம பேசலாம். அதுக்கு முன்னதாக இந்த மாநாட்டு பெரிய பிரம்மாண்டம், அதாவது ஆண்ட அதிமுக ஆளும் திமுக நடத்தி இருக்கின்ற மாநாடுகளை விட பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. பல கோடிகளை செலவு செய்திருப்பார் அப்படின்னு பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கேள்விக்குறியா இருக்கு. இவ்வளவு பணத்தை செலவு செய்தது யார், பல கோடி செலவு எப்படி செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க, பல கோடி, அதாவது 50 கோடி 100 கோடிலாம் கூட சொல்றாங்க. நான் அதை கோடிட்டுல, ஆனா பல கோடி செலவு செய்திருக்க கூடும் அப்படின்னு நம்மளால பார்க்கும் போது ஒரு பார்வையாளர்களாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஆண்ட ஆளும் கட்சிகளுக்கு இணையாக ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல, அதான் நான் சொல்ல வந்தேன். அவருக்கு வந்து விஜயை பொறுத்தவரையில் சினிமா நட்சத்திரம் என்ற அடிப்படையில் இது ஒரு பெரிய கூட்டம் அல்ல. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்து ஆட்சி வந்து 77 ஆட்சியை பிடிச்சிட்டார். ஆனால் அவர் அதுக்கு முன்னாலேயே 20 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவரே, எம்எல்ஏ இருந்தவரே மீண்டும் திரும்பும் அப்படின்றத தொடர்ச்சியா பேசுறாரு, சொல்றாரு. உரையின் போது அந்த முழக்கங்களா தான் வருது. இடையில அந்த சில காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டது, அதுலயும் அதை பின் பாயிண்ட் பண்ணி தான் இருக்குது. இல்ல சார், அந்த 67 77 மீண்டும் வரும், விஜய் நான் இருக்கேன் சொல்லலாம். அந்த வார்த்தை 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் என்றால் உடனே ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு உடனே பிடிச்சிடல. அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ இருந்தவர், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், அந்த கட்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உழைத்தவர். அதுக்கப்புறம் கட்சி 72 ஆரம்பிச்சு வெற்றி பெற்றது. 72 கட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டு காலம் மக்களிடம் சென்று அவர் தன்னுடைய ஆதரவை திரட்டி இருக்கிறார். 77 தான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இவர் ஒண்ணுமே பண்ணலையே, இன்னும் வெளியே வரலையே, மக்கள்கிட்ட வரலையே. அந்த வெற்றி அவரோட தொடர் முயற்சியின் விளைவு தான். தொடர் முயற்சியினுடைய விளைவு. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டை அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள் ஆதரவும் இருந்தது, அவருக்கு ஒரு அனுதாபம் இருந்தது. ஏன்னா இவ்வளவு நாள் திமுகவுக்கு உழைச்சாரு, அவரை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் பொதுமக்கள் மத்தியிலே இருந்தது. பெண்கள் மத்தியில் அதிகமான அனுதாபம் கிடைச்சது. அந்த ஓட்டெல்லாம் வாங்கி தான், அதுலேயும் அதுக்கு முன்னால் வந்து 71 தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்த ஒரு வாக்கு வங்கி, அது தலித் வாக்கு வங்கியாக இருக்கட்டும், பிராமின்ஸ் ஓட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியோட இணைந்த வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியெல்லாம் திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டளித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னால் 67 இருக்கட்டும், 71 இருக்கட்டும். கடைசியில் 71 என்ன ஆச்சுன்னா, அந்த எங்களுக்கு விழுந்த அந்த ஓட்டு வங்கி ஓரளவுக்கு அப்படியே பிறண்டு
திமுகவை காங்கிரஸும் எதிர்க்கிறது, எம்ஜிஆரும் எதிர்க்கிறார். சரி, காங்கிரஸ் ஜெயிக்காதோ, அதனால என்ன 67 தோத்து போச்சு, 71 தோத்து போச்சு, இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ, இப்பொழுது வேகமாக எம்ஜிஆர் இருக்கிறார், அவர் தொண்டர்களும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்களித்து திமுகவை தோற்கடிப்போம் என்று நினைத்து எங்களுக்கு போட்ட ஒரு பெரிய ஓட்டு வங்கி அப்படியே அண்ணா திமுகவுக்கு சாய்ந்தது. அதுக்கு உதாரணம் யதார்த்தம். அது உதாரணம் சொல்றேன். 67 மிகப்பெரிய தோல்வியை கண்ட போது கூட இந்த மயிலாப்பூர்ல அனந்தநாயகி ஜெயிச்சாங்க. அதே டி நகர்ல வந்து KM சுப்பிரமணியம் ஜெயிச்சாரு. அப்போ அந்த ஒரு தோல்வி அடைஞ்ச போது கூட அந்த 2 தொகுதியில மட்டும் சென்னையில நாங்க வந்து ஜெயிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் ஜெயிச்சோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருந்தது. TK கபாலியிலிருந்து எல்லாம் அதிமுக வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால எங்கள் இடத்தை ரொம்பவும் பிடிச்சது வந்து அதிமுக தான். அதனால தான் எங்க கட்சியினுடைய பின்னோக்கி போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதிமுக துவங்கியது. அதெல்லாம் எம்ஜிஆர். ஆமா, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறுலாம் தெரியாம 77ல வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, அது வரலாறு திரும்பவும் சொன்னா நீங்க எப்போ வந்தீங்க கட்சிக்கு? நீங்க உங்களுக்கு என்ன அனுபவம்? எந்த அளவுக்கு நீங்க அரசியல்ல மக்களோடு பிணைந்திருக்கிறீர்கள்? ஒரு வார்த்தை சொல்றார், இது சிங்கம், தேவையான போது தான் வரும், யார் கூப்பிட்டாலும் வராது. சிங்கம் வந்து தேவையான போது மட்டும்தான் வெளியே வரும், வராது. அப்படி ஒரு அரசியல் தலைவர் சொல்லக்கூடாது. சிங்கம் எப்பொழுதும் வெளியே வரக்கூடியதாக, சிங்கமாக கூட இருக்க வேணாம், நீ சாதாரணமாகவே இருங்க. நீங்கள் எந்த நேரத்திலையும் மக்களோடு மக்களாக பிணைந்து வாழ கற்றுக்கணும். மக்களோடு இணைந்து மக்கள் பிரச்சனைகளை வெளியே வந்து பேசியாக வேண்டும், நிருபர்களை சந்தித்தாக வேண்டும், பத்திரிகைகளை சந்தித்தாக வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் நீ அரசியல் தலைவரை வர முடியுமே தவிர, நான் சிங்கம், நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், எனக்கு தேவையான போது மட்டும் நான் வெளியே சொல்லாடலே அது தப்பு. அந்த சொல்லாடலே தப்பு. நீங்க வந்து அரசியலை சிங்கமாக காட்டக்கூடாது. அரசியலில் மனிதனாக இருங்க. நீங்க மனித தன்மை தான் முக்கியம். மனிதன் வந்து எவ்வளவு பேர் துன்பப்படுறான், எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு சந்திப்போம்னு சொல்றதோ இல்லை, அது அந்த மாதிரி வேண்டாம், நான் இங்கே போனேன்னா பிரச்சனை வந்துடும், அங்கே போனால் கூட்டம் கூடிடும், நிறைய பிரச்சனை இருக்கும், அதனால நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காரணம்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக வேண்டுமென்றால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல போய் நீ ஒரு துன்பப்படுறவனை சந்திச்சாதான் அதில் வந்து மக்களுக்கு தெரியும், அந்த மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுலலாம் அந்த முரண்பட்ட கருத்து அது, அந்த மாதிரி அந்த கருத்து சொல்ல ஒரு விஷயம் சார். நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்குறோம், அவரோட முழு உரையை பார்த்தோம், அந்த மாநாட்டை நம்ம கவனித்தோம். அந்த அடிப்படையில் நமக்கு இடக்கூடிய கருத்து தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் உங்ககிட்ட. என்னோட கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இந்த மாநாடுக்கு வந்திருந்தக்கூடிய அந்த தொண்டர்களோட செய்தியாளர்கள் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனால் எல்லாருமே அங்கே யாருக்குமே ஒரு சமகால அரசியலோ எந்த விதமான புரிதலோ நேற்றுக்கு சொல்கிறேன், நான் குறிப்பாக நேற்றுக்கு வெளிப்படுத்தின மாதிரி என்னால் பார்க்க முடியல. எல்லாமே வந்து விஜய் அண்ணாக்காக வந்தோம், விஜயை பார்க்கறதுக்காக வரும், 26 முதலமைச்சர், 31 பிரதமர் விஜய் அண்ணா அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த திரைப்படத்தை முதல் காட்சிக்கு வரக்கூடிய ரசிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவங்க வெளியில மைக் போடுவாங்க, செய்தியாளர் எப்படி படம், அந்த ஒரு டோன் தான் இருக்கு. அந்த மாநாட்டில் நேற்று பங்கேற்ற இளைஞர்கள் பெரும்பாலானோர் மறுப்பதற்கில்ல, அந்த இளைஞர்கள் இவ்வாறான கருத்தை தான் நம்ம பதிவு பண்ணதை பார்க்கலாம். அதான் ஏதோ ஒரு நிருபர் கேட்கிற கேள்விக்கு யாராவது ஒரு தொண்டர், இந்த மாநாட்டில் விஜய் பேசியதில் மிகப்பெரிய அரசியல் அர்த்தம் இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது, அவருடைய அரசியல் கோட்பாடு இந்த நாட்டு மக்களுக்கு தேவை இருக்கிறது, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் சொல்லாதையெல்லாம் விஜய் சொல்லியிருக்கிறார், அவரை நாங்கள் வந்து நெஞ்சார வரவேற்கிறோம், அவர் வந்தால் இந்த தேசத்துக்கு இதுவரையில் யாரும் செய்யாத சில நன்மைகளை எல்லாம் செய்வார் என்று நம்புகிறோம். இப்படி யாராவது பேசியிருக்காங்களா? இது யாராவது சொல்லியிருக்காங்களா? அவருடைய பேச்சை பற்றியோ அவர் நடவடிக்கையை பற்றியோ யாருமே குறிப்பிட முடியல. இல்லை, அவ்வளோதான் அனுபவம். ஒரு அனுபவம் இல்லாத தலைவர், அனுபவம் இல்லாத தொண்டர், இனிமே தான் அனுபவப்படணும். அந்த அனுபவம்லாம் படுறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் அரசியல் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரா? ரிஸ்க் இல்ல தெரிஞ்சே வந்து இதுல வெளிப்படையா பேசுனது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வெளிப்படையா நான் வந்து இதுவரைக்கும் பேசுனது, மீண்டும் சொல்ல நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, நான் இதுவரைக்கும் பேசுனது பொதுவான ஒரு பேச்சு. என் மனதில் உள்ள உள்கருத்து என்ன தெரியுமா? அவர் அரசியல் கட்சி துவங்கியதற்கு காரணமே பிஜேபி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா சிறுபான்மை அடிப்படையில் சொல்றேன், நேற்று மோடி பெயரை குறிப்பிட்டே கடுமையான அதெல்லாம் இல்ல, அது வந்து பிஜேபி சொல்லியே எங்களை நீங்க திட்ட வேண்டும், எங்களை நீ ஆதரிச்சு பேசக்கூடாது, ஆதரிச்சு பேசுனா எகைன்ஸ்ட் திமுக ஓட்டு இருக்கு பாருங்க, அது வந்து அதாவது பிஜேபி எதிர்க்கிற ஓட்டினுடைய பலத்தை வச்சு தான் திமுக மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் அடைந்து கொண்டிருக்கிறது உண்மை. அதனால எங்களை நீ பிஜேபியை ஆதரித்து பேசினாலோ அது பேசாம இருந்தாலோ நீங்க வந்து எதிர்ப்பு பிஜேபி ஓட்டு பூரா மறுபடியும் திமுகவுக்கு தான் போவோம். அப்படி இருக்கக்கூடாது. எங்களை நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும்.
ஆகா பிஜேபி திமுகவும் எதிர்த்து பேசுகிறது, இதுவும் வந்து விஜயும் எதிர்த்து பேசுறாரு, அப்போ நம்ம திமுகவுக்கு எவன்டா வெளிநாள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு தான் ஒரு தடவை போட்டு பார்ப்போமேன்னு இந்த பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை இரண்டாக பிரிக்கிற ஒரு திட்டம். புரியுதுங்களா? டிஎம்கேக்கு போற ஓட்டை பிரிக்கணும். அவங்ககிட்ட 45% ஓட்டில் ஒரு 10% விஜய் பிரிக்க வேண்டும். அது 35 கொண்டு வரணும். ஏன்னா இவங்க வந்து அதிமுக 20 என்ன பலன் கேட்குறேன். திமுக ஒன்றும் பலன் இல்லை. திமுக என்ன பலன்னா 4 கட்ட இதாக நிற்கிதுன்னு வச்சுங்க. இப்போ சீமான் நிற்பார், விஜய் நிற்பார், திமுக அதிமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி 4 தான் நிற்கும் பொழுது ஓட்டு பிரியும் பொழுது திமுக நிச்சயமாக வெற்றி பெறும். அதான் திமுக ஓட்டு பிரியும் போது திமுக எப்படி சாதகம் வரும்னு கேட்குறேன். அதான் எப்படி சாதகம் வரும்? என்ன கணக்கு? இல்லை எப்படி சாதகம் வரும்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவர்களுடைய திட்டம் வந்து விஜய்க்கு வந்து சிறுபான்மை ஓட்டும் தலித் ஓட்டும் ஓரளவுக்கு எல்லாம் காங்கிரஸுக்கு தான் இது இந்தியா கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு. அந்த இந்தியா கூட்டணிக்கு போற சிறுபான்மை ஓட்டுல நீங்க வந்து ஒரு 5% பிரிச்சா போதும். தலித் ஓட்டுல மேக்சிமம் திமுக தான் போகுது, இந்தியா கூட்டணிக்கு தான் வருது. அதுல ஒரு 5% அதை பிரிக்கிறாங்க. அந்த 10% பிரிச்சுட்டாலே இவங்க என்ன கணக்குன்னா, போன பார்லிமெண்ட் தேர்தலில் 21% அதிமுக ஓட்டு, அவங்க வந்து 18% கூட்டணியா, யாரு பிஜேபி, 2 சேர்த்தா எவ்வளவு வருது? 35 வருது. திமுக கூட்டணி எவ்வளவு பெற்று இருக்கு? 45க்கு மேல பெற்று இருக்கு. 40. அப்போ 10% டிஃபரன்ஸ்ல தான் தோத்தது. ஒரு சீட்டு கூட பிஜேபியில வரல. அந்த கூட்டணியும் அதிமுக கூட்டணி ஒரு சீட்டு கூட வரல. இந்த 10% ஓட்டு அவர்களிடமிருந்து நாம் பிரித்தோம் என்றால் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம்ல. இப்ப அதிமுக பிஜேபி ஒன்னா சேர்ந்துட்டோம். அப்போ எங்கிட்ட 35 இருக்கிறதா ஒரு கணக்கு. ஆனா அந்த 35 வராது. தனித்தனியா நிற்கும் போது விழுகிற ஓட்டு 2 பேரும் இணையும் போது பிஜேபியோட அதிமுக இணையும் பொழுது அந்த ஓட்டு அதிமுக முழுசா விழாது. அது என் கணக்கு. ஆனா அவருடைய கணக்கு 35% நம்மகிட்ட ஓட்டு இருக்கு. திமுக இருக்கிற 45ல இருந்து ஒரு 10% விஜய் பிரித்து விட்டால் நாம் ஒரு கால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் கடுமையான போட்டியை திமுக கூட்டணிக்கு கொடுக்க முடியும் என்று பிஜேபி நம்புகிறது. அதனாலதான் என்ன பண்றாரு, ஏங்க நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான தந்திரம் சொல்றீங்களா? இல்ல, வெற்றி பெறும். அதனாலதான் பிஜேபி இந்த வேலையை செய்யுது. ஆமா, இந்த வேலை செய்யுது. அது வெற்றி பெறுமா பெறாதாங்கிறது வேறு. திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு 10-12% ஓட்டையாவது விஜய் பிரித்தால், ஏன்னா நிச்சயமாக திமுக இந்தியா கூட்டணிக்கு போற ஓட்டு அதிமுக. நீங்க சொல்ல லாஜிக்ல ஆல்ரெடி நாம் தமிழர் அந்த களத்துல இருக்குல்ல. நாம் தமிழர் வந்து விஜய் இல்லாத பொழுது அவருக்கு ஒரு 10% ஓட்டு வந்தது. நான் இல்லைன்னு சொல்ல, 8% வந்திருக்கு. ஆனால் இப்போ நாம் தமிழருக்கு யாரு, நீனும் வேணா அவனும் வேணா இவனும் வேணான்னு சொல்லிட்டு போடுற ஓட்டு தான் அது நாம் தமிழருக்கு. இப்ப விஜய் வந்ததுனால அந்த ஓட்டை வந்து நிச்சயமாக விஜய் நாம் தமிழர் ஓட்டுல ஒரு 2% 3% வந்து விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சீமானுக்கும் என்ன பாருங்க, நான் இப்ப சொல்றேன், சீமானுக்கும் ஓட்டு இழப்பு நிச்சயமாக உண்டு. அதிமுகவுக்கு என்ன தெரியுமா, அவங்க ஓட்டு இழப்பு நிச்சயமாக இருக்கு, ஓட்டு இழப்பு இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு முயற்சி, திமுக ஓட்டை பிரித்து விட்டோம் என்றால் ஒரு கால அதிமுக பாஜக கூட்டணிக்கு நிறைய இடங்கள் வெற்றி. ஒரு அந்த கணக்கை நான் ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிட்டா கூட, நேத்தி தான் அதிமுக மீதான விமர்சனத்தை நேத்தி தான் தொடங்குறாரு விஜய். ஆமா, அதிமுக நேத்திக்கு அதன் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேத்திக்கு பதிலடின்னு தர ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் பாருங்க, இனிமேல் தான் ஸ்டார்ட் அப்படின்றாங்க அதிமுக தாவைக்காவை நோக்கி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நீங்க இப்ப நான் ஒரு திட்டம் சொன்னேன் இல்லையா, இது மாதிரியே ஒரு திட்டம் திமுக தோற்கடிப்பதற்காக ஒரு திட்டம்னு சொல்றேன் இல்லையா, இன்னொரு திட்டமும் என் மனசுக்குள்ள இருக்கு, என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. அதுவும் பிஜேபி திட்டம். அதற்காக தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்த கட்சி 2ஆ பிரிஞ்சு நிற்குது. ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாரு. அது ஏற்கனவே இங்கே இருந்தது, அது பிரித்து வெளியே போயிருக்காரு. ஓபிஎஸ் இங்கே இருந்தாருன்னு சொன்னால் தென் பகுதியினுடைய, தென் மாவட்டத்தினுடைய தேவர் பகுதியினுடைய முக்குளத்தோர் ஓட்டுகள் பூராவும் அதிமுகவுக்கு மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து டிடிவி இந்த கூட்டணியில் பாஜக விரும்பவில்லை என்ற வாதம் தவறா இருக்கு. எடப்பாடியே விரும்பலையே, எடப்பாடி தான் சேர்க்க, எடப்பாடி சாக மாட்டேங்கிறாரு. சேர்க்காட்டியும் கூட அவர் என்ன சொல்றாரு, நான் சேர்க்கல, ஆனா உங்களுடைய என்டிஏ கூட்டணியில் நீங்க வச்சுக்கங்க, சீட்டை கொடுத்துங்க. அப்படி சொல்லல, நம்ம சொல்லல. அதான் இல்லையே, இப்ப டிடிவி மட்டும் என்ன சொல்றாரு, டிடிவிக்கு இப்ப அதையும் பாஜக தயாராலன்னு சொல்றீங்க. ஆமா, டிடிவி என்ன சொல்ற, டிடிவி வந்து நான் காலம் வரட்டும் பதில் சொல்றேங்கிறாரு. ஆமா, அவர் கொஞ்சம், ஆனா ஓபிஎஸ்க்கு வந்து காலம் முடிந்து விட்டதுங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், அப்ப டிடிவி கூட நாளைக்கு வானான்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வானான்னு சொன்னாலும் நீங்க பிஜேபி வந்து டிடிவியை வந்து வெளியே அனுப்பலன்னு வச்சுங்க, எடப்பாடி என்ன பண்ணிடுவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி ஓபிஎஸ் அதுல இருந்திருக்க முடியும். அதான் அதுல ஒரு திட்டம் இருக்கிறது. ஓபிஎஸ் ஒரு கால் இந்த கூட்டணியில் இருந்தால்
நீங்க மேக்சிமம் வந்து தென்பகுதியினுடைய மக்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு வரும்பொழுது இவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2024 தேர்தலில் வந்து மோடியை இந்திய நாட்டின் பிரதமர்னு சொல்லி தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ண எடப்பாடி தயாரா இல்லை இல்லைங்களா? அவங்க கேட்ட சீட்டு 1-2 டிஃபரன்ஸ் இருந்ததுனால அவங்களை வெளியே அமைச்சிட்டு இவர் வந்து தனியாக நின்னார் இல்லையா? அப்போ எங்க தலைவர் மோடியை தலைவராக, எங்க மோடி தலைவரை, எங்க மோடியை வந்து இந்த இந்திய நாட்டின் பிரதமராக நீங்க பிரச்சாரம் செய்ய தயாரா இல்லாத பொழுது நான் வந்து எடப்பாடியை ஏன் நான் முதலமைச்சர் ஆக்கணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்களா பிஜேபி? ஏன் மோடியை நீ பிரதமராக ஏத்துக்க மாட்டேன், ஆனா உன்னை வந்து நான் வந்து முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு நான் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? மீண்டும் உங்க வாதத்தின் அடிப்படையில் வந்து நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அதிமுக வெற்றி பெற கூடாது என்பதற்காக திமுகவோட வெற்றியை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக அவங்களுக்கு முதல் எதிரியாக பாவித்து செயல்பட்டு திமுக வெற்றி பெறுவதை பாஜக விரும்புமா? இல்ல 2026 தேர்தல் வந்து பிஜேபிக்கு முக்கியம் அல்ல. அவர்களுக்கு வந்து 29 தேர்தலுக்குள்ள பிஜேபியை பெரிய கட்சியாக வளர்க்க வேண்டும். அதிமுக இருக்கிற இடத்தில் திமுகவா பிஜேபியா என்று மக்கள் நினைக்கிற அளவுக்கு எதிர்கட்சி லெவல்ல கொண்டு வந்துடணும். அந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு. நீங்க 2 திராவிட கட்சியில ஒரு கட்சியை அழிக்காக வேண்டும், அது பிஜேபியினுடைய திட்டம். அது திமுகவை அவளை எளிதாக அழித்து விட முடியாது. ஏன்னா அது கொள்கை ரீதியாக நமக்கு பிடிக்குதோ இல்லையா, ஒரு கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பான கட்சி. அந்த கட்சி அவ்வளோ ஈஸியாக அழித்திட முடியாது. ஆனால் அதிமுகவில் ஒரு எம்ஜிஆர் இல்லை, ஒரு ஜெயலலிதா இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு வந்து மக்களிடம் செல்வாக்கு இல்லை. அவர் முகத்தை பார்த்து ஓட்டு போடுவதற்கு எந்த மக்களும் தயாராக இல்லை. இது நல்லா பிஜேபிக்கு தெரியும். அது நிரூபிச்சுட்டாங்க. 8-9 தேர்தலில் 7-8 தேர்தல் வச்சுக்குவோம். பெரிய தேர்தல்னா 3 தேர்தலையும் ஒன்றும் பெருசாக அவர் வெற்றி பெறலை. இது வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஸ்தானத்தில் இருந்து கூட எந்த தேர்தலிலும் அவர் பெருசாக வந்து வெற்றி பெறலை. இது வந்து பிஜேபிக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதிமுகவை அழிப்பது தான் எளிது. இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி கண்டுவிட்டால் அதிமுகவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையோர் எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் பாதி பேர் திமுகவுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக இருக்க 10 மந்திரிகள் வந்து அதிமுகவில் இருந்தவங்க தான். நயினார் நாகேந்திரன் யார் முதல்ல அதிமுக மந்திரியா இருந்தவர் இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவராக இருக்காரு. அப்போ அந்த கட்சியில் பயின்றவர்கள் யாருமே இல்லையா? அந்த கட்சியில் பயின்றவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. தேவர் கம்யூனிட்டி ஓட்டை நம்ம கொஞ்சம் வளைக்கணுங்கிறதுக்காக தான் நயினார் நாகேந்திரனை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ விஜயோட அரசியல் வருகை, குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த பிரம்மாண்ட 2வது மாநாடு தொடர்பாக பேசினோம். அடுத்ததாக நாடாளுமன்றம் இந்த முதல் கூட்டத்துடன் முடிந்திருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எதிர்பார்த்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்த்த மசோதாக்கள் வந்து நான் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு கிரண் ரிஜிஜு பேட்டி கொடுத்துருக்காங்க. இருப்பினும் கூட எதிர்க்கட்சிகள் பிரதானமாக முன்வைத்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மீது 16 மணி நேரம் நடந்தது. இரு அவைகளிலும் உரையாடல் நடந்தது, விவாதம் நடந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி இந்த பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு அதை பற்றி ஒரு திருத்த பணிகள் தொடர்பான வந்து நீதிமன்றத்தின் நிலுவையில் இருப்பதனால் அதை வந்து விவாதிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கடைசி வரை ஆளும் எதிர்த்தரப்பு மோதல் நிலையம் முடிந்திருக்கிறது நாடாளுமன்றம். ஒன்று. மற்றொன்று, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொளுத்தி போட்ட வாக்கு திருட்டு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக இருக்குது. இருப்பினும் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக நீண்ட நெடிய விளக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வந்து பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யுங்க, நீங்கள் சும்மா போகிற போக்கில் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி மிரட்டும் துணியில் தேர்தல் ஆணையம் கருத்துக்களை தெரிவிப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரம் எப்படி சார் பார்க்கலாம்? சார் பிரமாண பத்திரங்கிறாங்களே, அவர் ஒன்றும் ஒளிஞ்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்து சொல்லலை. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில், நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் மத்தியில் தானே சொல்கிறாரு. இதுவே ரெக்கார்டு தானே, இதுவே வந்து ஆவணம் சார். இது கண்டிப்பா இந்த ஆவணத்தை வச்சு என்ன வேணா நடவடிக்கை எடுக்கலாம்ல. நாளைக்கு அவர் நிரூபிக்கலன்னு சொன்னா நீங்க இந்த 100 பத்திரிகையாளர் முன்னால இதை சொல்லியிருக்கிற இந்த அருக்கு ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட்ல காட்டினா முடிஞ்சு போச்சு. நான் சொல்லேன், ராகுல் காந்தி சொல்லவே முடியாது. அதை வந்து நீ இன்னும் ஆவணம் எழுதி கொடுக்க யாரை மிரட்டுறது? இது ஒரு எதிர்கட்சி தலைவர் சார், சாதாரண ஆள் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவராக சட்டப்பூர்வமாக பிரதமருக்கு இணையான அதிகாரம் படைத்த ஒருத்தர் போய் பிரமாண பத்திரம் நாளைக்கு பிரதமர்கிட்ட கேட்டுவாரா? ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கூடிய பிரதமர்கிட்ட கேட்க முடியுமா? அதே அதிகாரம் அவருக்கு இருக்கு சார் சட்டப்படி. அப்படி இருக்கும்போது நீ அதே நீங்க சொல்ற அதே வாதத்தின் அடிப்படையில் இவர் யாரோ கிடையாது, பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற இடத்தில் இவர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய தானே அபிஷியலா இருக்கும்னு கேட்கறாங்க. இல்ல யாரோனா விட்டுருவோம், அது ஒரு பொறுப்பான நபராச்சு, நீங்க போற போக்குல சொல்லக்கூடாது. இல்ல நாளைக்கு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சார். நான் அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது நீங்க பிரமாண பத்திரம் எழுதி கொடுன்னா இது ஒரு வழக்கமாயிடும்.
நாளைக்கு எந்த பிரச்சனை கிளப்பினாலும் ஒரு பிரச்சனை கிளப்பினா பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் நீங்க பிரமாண பத்திரம் எழுதி கொடு, நீ சட்டப்படி இதை கையெழுத்து போட்டு கொடு. ரொம்ப சீரியஸ் சார்ஜ் இல்ல இல்ல அது இதெல்லாம் இல்ல விவகாரங்கள் போன்றதா. சரி, அது மாதிரி சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன பதில் சொல்றாரு? எந்த தவறும் நடக்கவில்லை, இதுல அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாருல, அவர் வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லி நாங்க நிரூபிச்சிட்டோம்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரா? அப்படி கேட்கலாம்னு திருப்பி கேள்வி. நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு விசாரிக்காமைய நாங்கள் கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் வாங்கி கொண்டு அதை விசாரித்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெளிப்படையாக கொடுங்கன்னு சொல்கிறோம்ல. 65 லட்சம் பேர் நீங்கள் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறீங்க, நீக்கி இருக்கீங்கன்னா அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க, அது அந்த ஓட்டு பிரகாரம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் வந்து ஓப்பனில் டாக்கில் படிக்கிறார்ல அவர். இந்த வீட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களா சார்? வாக்காளர்கள். ஆமாம்மா, நீங்க ஒரே அந்த வாக்காளர்கள் தொடர்பான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டில் 40 ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையாக அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட. எலெக்ஷன் கமிஷன் வந்து டிஜிட்டல் முறையில் கொடுக்கல, அது வந்து பிரிண்டிங் இதில் வந்து காப்பி எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து 7 அடி உயரத்துக்கு இருக்கு. அவ்வளவையும் ஒரு 6 மாதம் உட்கார்ந்து ஒரு குழுவை அமைத்து அவ்வளவையும் அவங்க வந்து பார்த்து எடுத்து வீட்டில் போய் செக் பண்ணி ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டில் 40 ஓட்டு எப்படி இருக்கும்? அது மாதிரி சில உதாரணங்கள் எல்லாம் அவர் எடுத்து லிஸ்ட் போட்டு படிச்சார்ல. அப்போ அதை எடுத்துக்க, அந்த ஒன்றை மட்டும் எடுத்துங்க சார். ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீட்டில் 40 ஓட்டு எப்படி இருந்தது? அந்த 40 பேர் எங்க படுத்திருந்தான்? கர்நாடகா அந்த மத்திய தொகுதி மகாதேவபுரத்தில் 1,10,000 ஓட்டு அப்படின்றது போர்ஜரி. அப்ப நீங்க ஏதோ அவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஒரு 4-5 உதாரணத்தை எடுத்துக்கலாம்ல சார். சில வீட்டுகளுக்கு 0 நம்பர் சார், வீட்டு நம்பரே இல்லை, 0 நம்பர், அதில் 80 ஓட்டு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கான் சார், அந்த இண்டஸ்ட்ரி நடத்துகிற இடத்துல வந்து 80 ஓட்டு விழுது சார். இண்டஸ்ட்ரியில் எப்படி ஓட்டு விழுவோம்? அங்கே எப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பான்? அவனுக்கு எப்படி ஓட்டு உரிமை கிடைச்சது? இதெல்லாம் உதாரணம் இல்லை. இது மாதிரி ஒரு நாளத்தை எடுத்துக்கங்க, எலெக்ஷன் கமிஷனை போய் செக் பண்ணுங்க, அது உண்மையா பொய்யான்னு பாருங்க. அப்படி இருந்துன்னு சொன்னா நீங்க சொல்வது உண்மை, அதை நீக்குவதற்கு நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலாத் சீதாராமன் ஒரு காணொலி அவரே சொல்றாரு, பதிவு பண்றாரு. அவரே சொல்றாரு ராகுல் காந்தி 79 இடங்களில் தான் வெற்றி வாய்ப்பு பெற்றது பாஜக. அந்த 79 தொகுதிகளிலும் இந்த சில சிக்கல்களை அவரே அட்ரஸ் பண்றாரு. ஆமா, அவரே அட்ரஸ் பண்றாரு சார். நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் பெரிய குற்றச்சாட்டை வைக்கும் போது அதுல மக்கள் பாதி பேராக நம்புவான்ல, அந்த ஒரு யோசனை வந்து தேர்தல் கமிஷனுக்கு வேண்டாமா சார்? தேர்தல் கமிஷனுடைய கமிஷனர் யார் தெரியுமா? மோடியினுடைய மாமன் பையனா. அது ஒரு நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு, அவருடைய மாமா பையன் தான் தேர்தல் கமிஷனரா. அப்படிலாம் நீங்கள் சந்தேகம் இருக்குல்ல. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிவிட்டு நீங்கள் பிரதமருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு மந்திரி, எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் சேர்ந்து தேர்தல் கமிஷனரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மோடி தானே. அப்போ நீங்கள் 2 பேர், பிரதம மந்திரி துணை மந்திரி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான். ராகுல் காந்தி சொல்லி என்ன போகுது? மத்திய அரசாங்கத்தின் ரொம்ப தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், இடியா இருக்கட்டும், இசியா இருக்கட்டும், நம்ம இடி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தோம், அதன் மீதான ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து பேசிட்டே இருக்கு. இப்போ இசி மீதும் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீதும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மை வந்து சிதைக்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்திய நம்பகத்தன்மையை இழக்கிறது உண்மை, நம்பகத்தன்மை இல்லைங்கிறது தானே பாய் போச்சுப்பா. மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கங்க, கடைசியில் 1 மணி நேரம் 5 to 7 எத்தனை லட்சம் ஓட்டு? 8 லட்சம் ஓட்டு விழுதுருக்கு சார். 5 to 7 2 மணி நேரத்தில் நீங்கள் வரிசையில் நின்று போய் ஒவ்வொருத்தராக போடும்பொழுது அவ்வளோ ஓட்டு போட முடியுமா? அது வந்து பெரிய சந்தேகத்தை கிளப்பலையா? அதுதான் கிளப்புறோம். அந்த ஓட்டெல்லாம் எப்படி போட்டான்? கேமரா பிடிச்சிருக்கும்ல, இந்த கேமரா வச்சு பிடிச்சிருப்பானுல்ல, அது தர முடியாதுன்னு சொல்லுதாங்க. அதை கொடுங்க, அதை கொடுங்க. இந்த 5-6 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கானு பார்ப்போம். வாக்காளர்களின் பாதுகாப்பை நாங்கள் மேற்கொள் பண்ணி தர முடியாதுன்ற. ஆமாம், மகாராஷ்டிராவில் அப்படிதான் பண்ணாங்க. ஏன் மோடியே வந்து முதல் 4 ரவுண்டில் வந்து பின்னடைவில் இருந்தார். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் மோடி தொகுதியை பற்றி எந்த செய்தியும் வெளியே வரல டிவியில். சாயந்தரம் பார்த்தா அவர் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருதே தவிர அந்த தொகுதியை பற்றி எந்த முழுமையான செய்தியும். காலையில் 11 மணிக்கு 4 ரவுண்டில் வந்து பின்னடைவு, அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த தொகுதியை பற்றி எந்த விதமான செய்தியும் வரல. முன்னடைவா முன்னேற்காரான்னு யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் கடைசியில் பார்த்தா 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறதா காட்டுறான். அதுவே போர்ஜரி அப்படிங்கிறாங்க. இப்போ ராமர் கோயிலை கட்டினாங்க, அங்கே தோற்று போச்சு இல்லை, அந்த தொகுதியே வந்து ஒரு தலித்துக்கிட்ட தோற்று போயிட்டாங்கல்ல அவங்க. அதனால வந்துங்க இப்போ அடுத்து என்ன சார் பண்ண போகுது காங்கிரஸ்? இப்போ பீகாரில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கே அந்த பேரணிலாம் நடத்துறீங்க. ஆமாம், அதை எதிர்த்து. ஆனால் இது வந்து பீகார் தேர்தல் இப்போ சமீபத்தில் இல்லை இப்போ நெருக்கத்தில் பீகார் தேர்தல் இருந்தாலும் கூட
அடுத்தடுத்து எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு அடுத்த ஆண்டில் தேர்தல் எதிர்கொள்ளவிருக்கிறது அப்படின்னும் போது சார் நீங்க நாடு முழுமைக்குமான இந்த விஷயத்தை காங்கிரஸ் எப்படி கொண்டு கொண்டு போகுது? நாங்களாம் போராடி அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். நாங்களாம் போராடணும் அன்னைக்கு 3000 பேர் நாங்க உள்ள போய் ஒரு இதுல அடைச்சு வச்சிருந்தோம். ஏன்னா மத்திய அமைச்சர் தாக்கூர் செய்தியாளர் சந்திப்புல குளத்தூர்ல கூட ஆமா. வாக்கு திருட்டு நடைபெற்று அப்படின்னு மத்திய அமைச்சர் கூட நாங்கள் அதை கண்டித்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்தினோம். ராயப்பேட்டை மணிக்கூண்டில் இருந்து நம்மளுடைய சத்தியமூர்த்தி போன வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்தி கண்டித்தோம். இதெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் வந்து எதிர்ப்பு ஊர்வலங்கள் நடந்துக்கிட்டு தான். அதான் பண்ண முடியும். ஜனநாயகத்தில் வேறு என்ன பண்ண முடியும்? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், ஊர்வலம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம், பொதுக்கூட்டம் போடலாம், பேசலாம். லீகலாக ஈஸியை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாதா சார்? இல்லை அதுவும் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க சார். இப்போ வந்து கோர்ட்டு வரைக்கும் போகுது அது. நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சியை கிளப்புனதுனால குஜராத் மக்கள் உஷாராக இருப்பாங்க. குஜராத்தில் உட்காரக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காம பாருங்க, எலெக்ஷன் கமிஷனர் கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் யோசிப்பாங்க சார். ஏன்னா எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா மாட்டிக்கிட்டோம்னா வம்பு, அதனால வந்து கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும்னா நினைப்பாங்கல்ல. தப்பு செய்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சியின் போது உறுதியாக சிறை செல்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி பதிவு செய்யறாரு. அது ஒரு மிரட்டலா கூட வச்சுக்கோங்க. அது வந்து சொல்லியிருக்காருல்ல, நீங்க தப்பு செய்யாதீங்க, எலெக்ஷன் கமிஷனே சொன்னா கூட நீங்க ஒழுங்கா நடந்துங்க, உங்க டியூட்டியை ஒழுங்கா பாருங்கன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காருல்ல. மக்களும் நம்மளுடைய காங்கிரஸா இருக்கட்டும், எங்க கூட்டணி கட்சியா இருக்கட்டும் உஷாரா இருப்பாங்களா சார்? 2 பேருக்கு 4 பேர் உட்காருவான், என்ன ஏது எப்படின்னு என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். கரெக்டாக வந்து தேர்தல் ஆணையத்தோட விளக்கங்களை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்க முடியாது, இருந்தாலும் அவங்க அவங்க வச்சதான் விளக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார்களே சார். அவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வச்சதான் சட்டம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மக்களிடம் புரட்சி ஏற்பட்டால் ஒழிய இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 74 உதாரணமே எமர்ஜென்சி தான். எமர்ஜென்சியில் இந்த குற்றச்சாட்டில் மக்கள் என்ன சார் பண்ண முடியும்? மக்கள் இல்லைல்ல, தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு வைத்து வாக்கு திருட்டு ஈடுபடுகிறார்கள் தான் ஒரு பிரதானமான சார்ஜ். சாமானியன் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் சார். இது வந்து நாட்டில் பெரிய புரட்சி ஏற்படுறதுக்கான, நான் வந்து எதோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது இப்படியே போயிட்டுதுன்னு வச்சுங்க. இப்போ பீகார் மக்கள் அனைவருமே பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடுறாங்க. நாளைக்கு பிஜேபி தான் ஜெயிச்சுன்னு அவன் காட்டினான்னா அங்கே உண்மையாலும் ஓட்டு போட்ட மக்கள் சும்மா இருப்பாங்களா? பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சார். பெரிய பிரச்சனை நடக்கும், அந்த அரசுக்கு மரியாதை இருக்காது. அங்கே யார் முதலமைச்சராக வந்தாலும் அவன் போராட்டத்தில் களத்தெல்லாம் இருக்கணும். போராட்ட களம் எங்கே போனாலும் கருப்பு கொடி காட்டுவான், போராட்ட களத்தெல்லாம் நிற்கணும். அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை சார். இந்தியா முழுவதும் பிரச்சனை ஆகும் சார். எமர்ஜென்சியில் என்ன நடந்தது? என்னதான் அதிகாரம் கையில் இருந்திருந்தாலும், என்னதான் பண்ணாலும், எவ்வளோ பேரை தூக்கி ஜெயிலில் வச்சாலும் கடைசியில் மக்கள் யார் ஓட்டு போட்டாங்க? 77 இந்திரா காந்தி தோக்கடிச்சாங்கல்ல. காங்கிரஸை தோக்கடிச்சிட்டு நீங்கள் ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களா சார்? மொரார்ஜி தேசாயை கொண்டாந்து பிரதமராக்குனாங்கல்ல சார். அதையும் செய்து இந்த நாட்டு மக்கள் தானே. ஆனால் இந்திரா காந்தி இது போல் இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் ஒரு பெரிய மோசடி பண்ணலன்னு வேணா சொல்லலாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து நிறைய விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்குள்ளாக பதவி நீக்க மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க 30 நாட்கள் வரை. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான கிரைம். இதெல்லாம் வந்து இந்த நாட்டு சர்வாதிகாரம் வருவதற்கு திட்டமிட்ட செயல். மினிஸ்டர்ஸ் எல்லாமே 30 நாள் வரை தண்டனை பெறக்கூடிய அந்த குற்ற வழக்குகளில் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு அது வழிவகை செய்து குற்றம் செய்பவர்கள் எதற்கு பதவியில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் குற்றம் செய்தவர்கள் பதவியில், குற்றம் செய்தவர்கள்லாம் உங்ககிட்ட போனால் வந்து உத்தமனாயிடறான்ல. நீங்கள் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் சரி எடுத்துடுறீங்களா? இந்த சுயந்த அதிகாரி, இந்த இதெல்லாம் மேற்கு வங்கத்தில் 2 பேர், இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. மத்திய இதில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, இந்த இதெல்லாம் வந்து இந்த இவர் இன்னொருத்தர் ஷிண்டே ஒரு கிட்டத்தட்ட வந்து 9000 கோடியா 9000 கோடி என்னமோ ஊழல்னு பிடிச்சிவிட்டு உங்ககிட்ட அஜித் பவார். ஆமாம், அது உள்ளே போன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளியே கொண்டு வந்து அவர் கட்சியில் சேர்த்து அவர் உத்தமன், அவர் மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி தானே இப்போ கொண்டு போகிறீங்க, லைனில் கொண்டு போகிறீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து யார் எனக்கு கட்டுப்படலையோ அவன் மேலே எல்லாம் குற்றச்சாட்டி ஒரு 3 மாதம் ஜெயிலில் உள்ளே போட்டு நீங்கள் வீட்டுக்கு போ, நீங்கள் முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு முத்திர குத்தி. அதெல்லாம் வந்து சர்வாதிகாரத்தினுடைய ஆரம்ப கட்டம். சர்வாதிகாரத்தினுடைய ஏன் அதை அப்படிதான் நம்ம பார்க்கணுமா சார்? சர்வாதிகாரத்தின் ஆரம்ப கட்டம், சர்வாதிகாரம் ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அதுக்கு நீ சட்டம் தேவை. அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு இது வந்து சட்டமாக்கப்படும். வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அடுத்தடுத்த படிநிலைகள் போகும். இருந்தாலும் இந்த ஆரம்ப நிலையிலே இந்த எதிர்ப்பு விவாதங்கள் வந்து ஆரோக்கியமானது தான். ஆனால் அதற்குள்ள ஒரு முத்திரை குத்துறீங்களே ஏன்னு கேட்கல. ஜனநாயகத்தில் இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் தான் திருந்தணும். அந்த மக்கள் மறுபடியும் அவர் நின்னாருன்னா முதலமைச்சர் சீட்டுக்கோ எதுக்கோ நின்னா ஓட்டு போடக்கூடாது, அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடாது. அது மக்களுடைய கடமை. ஜனநாயகத்தில் அதுதான் முறையே தவிர சரி அதை வந்து நீங்கள் உள்ளர்த்தத்தோட நீங்கள் வேணும்னே அந்த ஆள் பேரில் ஒரு குற்றச்சாட்டை போட்டு உன் வீட்டில் 1000 கோடி இருந்தது நான் பிடிச்சேன்,
உள்ளே போ, 6 மாதம் உள்ளே இருன்னு சொல்லி அப்புறமா நீ முதலமைச்சராகவே இருக்கக்கூடாது போன்னு டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறலாம்ல. இந்த சட்டத்தை பயன்படுத்தி உனக்கு பிடிச்சவர்கள் அந்த அபாயங்கள் இருக்கு. ஆமாம், நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் உத்தமர்கள் என்று உங்கள் கட்சியில் சேர்த்து விட்டால் உத்தமர்கள், எதிர்கட்சியில் இருந்தால் திருடர்கள், அப்படி தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஏற்கனவே உதாரணம் இருக்குல்ல, 7 to 10 பேர் அப்படி தானே சேர்த்துருக்கீங்க உங்கள் கட்சியில். எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவரெல்லாம் உங்கள் கட்சிக்கு வந்தோடனே நல்லவன், அவர் எந்த தவறு செய்யவில்லைன்னு நீங்கள் மந்திரியாகவே ஆக்கி வச்சிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இதை மட்டும் கட்சியினரே அல்லது பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள பிரதம அமைச்சர்களை வந்து தன்மைப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்திப்பாங்கன்னு அச்சப்படுறீங்க. ஆமாம், நீ முதலமைச்சராக இருக்கணும்னா எனக்கு ஆதரவாயிரு, எனக்கு எதிர்ப்பாக இருந்தீன்னு சொன்னால் நீ வந்து வீட்டுக்கு போயிடுவ. இது மிரட்ட முடியாதா? சட்டம் அப்படி இருக்குயா? சட்டம் இருக்குது. நீ என்னதான் நம்ம பேச்சு திறமையோடு பேசினாலும் கூட சட்டம் தானே சொல்லும். அது எனக்கு ஒன்றும் இல்லை, சட்டம் அப்படி இருக்குது, நீ வீட்டுக்கு. இது ஒருவேளை இந்த மசோதா ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 2 அவைகளிலும் 3/2 பங்கு ஆதரவு வேண்டும். அப்படி 3/2 பங்கு ஆதரவு பாஜகவுக்கு இல்லை, அது அவங்களுக்கு தெரியும் தானே சார். அப்போ இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கான காரணமே எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு ஏதாவது இன்னும் சதி பண்ணுவாங்க, ஏதாவது சதி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவ ஆதரவை எப்படி கொண்டு வர்றது, என்ன பண்ணலாம், இல்லைன்னா எல்லாம் வெளியேற்றிட்டு தீர்ப்பு கொடுத்துடலாமா, நிறைவேற்றிடலாமா, அது ஏதோ அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பேசாமையே அதை கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள எல்லா திட்டமும் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறியான ஒன்று விஷயந்தான். ஏன்னா அவர்களை ஆதரிக்கவர்கள் கூட, அவர்களை ஆதரிக்கிற கட்சிகள் கூட இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாக்களிப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். இப்போ நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், அவங்க முதல்ல 2 பேரும் ஆதரிக்கிறாங்களா பார்ப்போம். அப்படி ஆதரிச்சாங்கன்னா அவங்க தலையில் அவங்களே மண்ணாவாரி போட்டுக்கிறதா அர்த்தம். நாளைக்கு இந்த கூட்டணியில் தான் காலம் பூரா நீங்கள் இருக்க கொண்டிருக்கோம். அப்போ இவன் பிடிக்கல, எனக்கு இந்த கூட்டணி விட்டு நான் வெளியே போகிறேன், நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு போனார்னா, நீ பதவியிலே இருக்க முடியாது போயா அப்படின்னு மிரட்டினா அப்போ என்ன பண்ணுறது? நிதிஷ்குமாரை மிரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நிதிஷ்குமார் நேற்றைய வரைக்கும் இந்தியா கூட்டணி தலைவராக கூட தந்துட்டு போகிறதா சொல்லிட்டு இருந்தோம். எங்கே போனார் அப்புறம் கடைசியில்? இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் எங்கே ஓடினார்? பாஜக கூட்டணியில் போயிட்டார்ல. அதனால தான் சார் அவங்கவுங்க சுயநலத்துக்காக எதை ஒன்றாலும் பண்ணுவாங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தி யாரை ஒன்றாலும் மிரட்டலாம், யாரை ஒன்றாலும் தன் பக்கம் இழுத்து கொள்ளலாம். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அது மாதிரி சொல்லலை. அவர் பதவியை இழந்தாலும் பரவாயில்லை, போயான்ட்டு போயிடுவார், அது வேற. ஆனால் இந்த ஆபத்து இருக்கு அப்படின்னு ஆபத்து இருக்கு. அதுக்காக நான் குற்றவாளியெல்லாம் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கணும்னு நான் ஒன்றும் வாதம் பண்ணலை சார். குற்றவாளியாக இருப்பவன் வந்து வெளியே தான் போகணும். அது வந்து நீங்கள் வந்து குறுக்கு வழியில் பண்ணாதீங்க. குற்றவாளிகள் போக வேண்டும், ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போவதற்கான வழிவகை உண்டு. அது இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்களாலே அவர் பதவி நிரூபிக்கப்படாமல் எத்தனை வருஷம், நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் உள்ள இல்லையா? நீங்கள் 2G வழக்கில் கனிமொழி வந்து 6 மாதம் 1 வருஷம் இருந்தாங்களா உள்ள? ராஜா வந்து 1 வருஷம் இருந்தார்ல உள்ள. அப்போ நீ 1 வருஷம் குற்றவாளியாக இருந்துட்ட, நீ பதவிக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? 30 நாள் போகுதுன்றாங்களே. இது 30 நாள், 1 மாதமே, 1 மாதத்துக்கு அப்புறம் பதவி நீக்கம் செய்யல. இது ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குது சார். இதில் என்ன உள் சதி இருக்குது சார். இதில் நீங்கள் பிஜேபி கொண்டு வர ஒவ்வொன்றும் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், இருவேறு கருத்துக்கள் உள்ளதாக தான் இருக்குது. யாராவது மனசார ஏற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். சட்டத்துக்கு உட்பட்டு தானே சார். இப்போ நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தானே சார் பண்ணுறாங்க சார். நீங்கள் மெஜாரிட்டி இருந்தால் சட்டம் என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்போ எதை வேணாலும் பண்ணிடலாமா? நீங்கள் ஏதோ நம்மகிட்ட மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாமா சார்? அது வந்து அது நாட்டு ஜனநாயகத்துக்கு அடிப்படையில். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டின் சட்டத்தையே நான் ஒவ்வொன்றா மாற்ற போகிறேங்கிறார் சார். போன பார்லிமெண்ட் இதுலேயே பேசும்பொழுது இந்த நாட்டின் சட்டங்கள்லாம் இந்த காலத்துக்கு உகந்ததல்ல, எனவே அதை நான் ஒவ்வொன்றாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதுதான் இது இந்த சட்டம் ஒன்று. இது மாதிரி அவர் திட்டமிடுறாரு. அதாவது சர்வாதிகாரத்தினர் மன்னராட்சியை கொண்டு வர முயற்சிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இந்திய நாட்டின் மன்னராட்சியின் முதல் மன்னர் நான் தான் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. ஏன்னா வயசு 75 ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்குள்ள நான் வந்து ஒரு மன்னராட்சியை கொண்டு வந்து விட்டு சாதித்து விட்டு போகலாம், உலக ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பெற்றுடலாம்னு நினைக்கிறாரு. என்னமோ தெரியல. அரசமைப்போட 2வது பெரிய பதவியான குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நிறைய விமர்சனங்கள் உருவாக்கி இருக்கு. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் கூட்டணியில் சுதாகர் ரெட்டி அரசியலுக்கு அப்பாற்பட்ட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியை நீங்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் நிறைய விமர்சனங்கள் இதன் மீது தொடர்கிறது. நிறைய அரசியல் நகர்வுகளாக இது இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் சரி, எல்லா தமிழ்நாட்டை சேர்ந்த 50 எம்பிக்களும் பார்லிமெண்ட்டில் 40, மேல் சபையில் ஒரு 10ன்னு வச்சுங்களேன், 50 எம்பிக்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு இப்போ ஒரு தமிழர் அவர் தமிழ் பேசுகிறாருங்கிறதுக்காகவே, சித்தாந்தம் முக்கியம் இல்லை, தமிழ் பேசுவதில்லை, தமிழர் தான். தமிழர் தான். அதான் சார், தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழர்.
அப்படின்னு வச்சுக்குவான். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா எம்பிக்களும் அவருக்கு தான் ஓட்டு போடணுங்கிறது சரியான சித்தாந்தமா? நீ நீ வந்து மதசார்புடைய ஒரு சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் வளர்ந்தவர், ஆர்எஸ் சித்தாந்தத்தை அடியோடு ஏற்றுக்கொண்டவர் அவர் இல்லையா? இது சித்தாந்த ரீதியாக நாம் வாக்களிக்க வேண்டுமா? அதுதான் இந்த நாட்டு மக்கள். ஆர்எஸ்எஸ் தான் பரிந்துரை செஞ்சிருக்கு அப்படின்றதும் அது உண்மை சார். அது ஒன்றும் அவரே மறுக்க மாட்டார். அவரே மறுக்க மாட்டார். அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. நீங்கள் வந்து எல்லா எம்பிக்களும் அவர் தமிழர், எனவே ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அதுவே நம்ம ஓட்டு போட்டுறோம்னு வச்சுக்கோமே. நீங்கள் இப்போ வந்து சுதர்சன் ரெட்டி நிற்கிறார் இல்லையா, இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி நிற்கிறார். தோற்க போவார் என்று தெரிந்தும் அவரை வந்து தேவையற்ற விமர்சனங்களுக்கு உட்படுத்துகிறார்கள் இந்தியா கூட்டணியினர் அப்படின்னு விமர்சனம் முன்னோரு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன இந்த வாதத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறோம்னு வச்சுக்க, இது நியாயம். தமிழருக்கு தமிழன் தான் ஓட்டு போடணும், இது நியாயம்னா நான் கேட்குறேன், நாளைக்கு சுதர்சன் ரெட்டிக்கு சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, காங்கிரஸ், பிஜேபி எல்லா எம்பிக்களும், ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதை பிஜேபி ஏற்றுக்குமா? அது நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுமா? அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் என்ன, எப்படியா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, தமிழனுக்கு தமிழனை ஓட்டு போடு, நீ இங்கே கேட்குற உரிமையை தெலுங்கர்கள் வந்து அங்கே வந்து சுதர்சன் ரெட்டிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவோம்னா அங்கே இருக்கிற 50 எம்பிக்களும் அவருக்கு ஓட்டு போட்டால் ஒரு காலம் அவர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சுட்டு வரல. அப்போ சிபிஆரோட பரிந்துரைக்கு பின்னால், அவரோட வேட்பாளர் தேர்வுக்கு பின்னால் இங்கே லோக்கல் அரசியல் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது 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 உண்மை தானே சார்? அது இல்ல கொங்கு மண்டல அரசியலுமே இது பின்புலத்தில் இருக்கிறதுன்ற சார். கொங்கு அது நம்ம சுருக்கி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லாமலும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நடக்கிற தேர்தல் தமிழகத்துக்கான தேர்தலோ ஆப்வியஸா இல்ல, தமிழகத்துல உள்ள ஒரு மாவட்டத்துக்கான தேர்தலோ அல்ல. அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்கு நாம் கண்காது மூக்கெல்லாம் வைத்து இது தமிழனுக்கு தமிழனே ஓட்டு போடுங்கிற ஒரு குறுக்கி ஒரு மாநில தேர்தல் மாதிரி பேசுறது முறையற்ற செயல். அதையும் தாண்டி அதை விட கீழே போய் கொங்கு மண்டலத்தினுடைய செல்வாக்கை பிஜேபி பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நம்ம இவரை நிற்க வச்சிருக்காங்க, ராதாகிருஷ்ணன் நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அப்படி பார்த்தா அதுக்கு நான் உள்ள அதுக்கு பின்னணி இன்னொன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பிஜேபியை விட்டுட்டு அதிமுக வெளில வந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் அதை சிபிஆர் வைத்து சரி கட்டு விடுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இல்ல இன்னொன்னு வருது. சரியா தவறா இல்ல நீங்க பிஜேபி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது மாதிரி ஒரு வியூகத்தை காட்டுவது வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் இங்க பிஜேபி பெரிதாக வளர்ந்தது, வளர்ச்சி பெற்றது, 3% 11% வந்து விட்டதுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு அண்ணாமலை தான் ஒரு காரணம், ஒரு பெரிய கூட்டமே அவரை நம்பி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யார் சொல்லி நீ அண்ணாமலை இந்த கட்சியை வளர்த்த அண்ணாமலையை நீ வெளியே அனுப்புறதுக்கு யார் காரணம்? எடப்பாடி தானே அந்த கண்டிஷன் போட்டாரு. அவரை வெளியே அனுப்பிச்சா நான் உள்ள வரேன்னு சொல்லி இவர் தானே சொன்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கட்சியை நன்றாக வளர்த்த அண்ணாமலையை வெளியே அனுப்பிச்சு விட்டு நீங்கள் நயினார் நாகேந்திரனை கொண்டாந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த கொங்கு பகுதி மக்கள் என்ன நினைப்பாங்க? கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான் எடப்பாடி, கொங்கு பகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அந்த பகுதியில் யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற போட்டி பொறாமை. அந்த போட்டி பொறாமையில் எடப்பாடி வந்து அண்ணாமலையை தோக்கடித்ததாக பேசிக்கிறோம்ல. அண்ணாமலையோட நீக்கத்துக்கு அப்போ சிபிஆர் பேலன்ஸ் பண்ணான்னு புரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம், நீங்கள் அதான் அண்ணாமலையை நீக்கியதற்காக அந்த பகுதி மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. எடப்பாடியினுடைய முடிவை அவர்கள் ஏற்கவில்லை. கொங்கு பகுதி மக்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்க எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அதுக்கு தான் இப்போ அந்த பகுதியை ஒருத்தரை வந்து நம்ம வந்து துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த பகுதி மக்களை சமாதானப்படுத்திடலாம்னு நினைக்கலாம்ல. அதான் சொல்றேன் சார். இதெல்லாம் ஒரு ரொம்ப குறுகிய அரசியல். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய துணை ஜனாதிபதி தேர்தலில் நீங்க எங்கேயோ கொண்டு போய் ஒன்றும் மாநிலத்தை பேசுறீங்க, இல்லைன்னு சொன்னா கோவை மாவட்டத்தை பேசுறீங்க. இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்காக நான் சொல்றேன். சொல்லிட்டேன், நம்ம அப்படி சுருக்க வேண்டாம். ஆனா இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சில பார்வைகள் முன்வைக்கப்படுது. இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் உங்ககிட்ட நான் கேட்டேன். அந்த பகுதி மக்களுடைய ஆதரவு நாம் இழந்து விடக்கூடாது, அந்த பகுதி மக்கள் நம்மளோட நிக்கணுங்கிறதுக்காக கூட இந்த முடிவை வந்து பிஜேபி எடுத்திருக்கலாம். அது உண்மையான ஆர்எஸ்எஸ் காரரை கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறோம்னு சொன்னா இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பிஜேபியில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அவர் நல்ல மனிதன் தான், நல்ல மனிதர், பெரிய ஆள், எல்லாம் எங்க கூட எல்லாம் பேசினவர் தான், நல்லா பேசி நாங்கெல்லாம் பழகினால்தான். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த பட்டத்தின் அடிப்படையில் நல்ல ஊசினா எடுத்து கண்ணில் குத்திக்க முடியும்னு பல பேர் கேட்குறாங்கல்ல கேள்வி. அந்த மாதிரி நல்ல மனிதர், எல்லாம் ஓகே தான். அவர் ஜெயிச்சு வர்றதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, மேக்சிமம் ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு அவருக்கு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகத்தில் கூட கொஞ்சம் பேர் அந்த இனத்தார்கள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து சுதர்சன் ரெட்டி ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு கால் ஜெயிச்சிட்டாருன்னா அவர்
இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்கலாம், வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நன்றி சார், நம்ம நீங்க இப்படி கதை பேசுனா நான் அப்படி சொல்லுவேன்ல. கண்டிப்பா பேசலாம். நன்றி சார், உங்க வருகைக்கு நன்றி, கருத்து வணக்கம். பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.